அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 1, பருவம் 2 மற்றும் பருவம் 3 ஆகிய 3 பருவத்தையும் சேர்த்து இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் 4 பிரிவுகளையும் ஒன்றிணைத்து உங்களுக்கு 300 விடைகளோட வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் தமிழ்நாடு டெட் தேர்வுக்கு பேப்பர் 2க்காக 6 மற்றும் 7வது சயின்ஸை ஒரே தனித்தனி வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு வீடியோ உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த 3 டேர்ம் புக்கையும் படித்து லைன் பை லைனாக கொஷின்ஸ் எடுத்து அதுக்கு ஆன்சர் போட்டு பிடிஎஃபாக மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ 8ஆம் வகுப்பில் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இயற்பியல், வேதியியல், தாவர விலங்கியல் சேர்த்து 300 வினாவிடைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ்ஐ அலகு முறையில் உள்ள அடிப்படை அலகுகள் எண்ணிக்கை 7. ஓகேவா? பார்த்துங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. தலக்கோணத்தின் அலகு ரேடியன். திண்ம கோணம் எதில் அளவிடப்படுகிறது? ஸ்ட்ரேடியன். குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பயன்படும் படிகத்தின் தத்துவம் அழுத்த மின் விளைவு. அணு கடிகாரங்கள் எதன் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன? சீசியம் 133. இதுதான் அணு கடிகாரத்தில் உள்ளது. கீழ்கண்டவற்றுள் எது வழி அலகு அல்ல? காலம். காலம் என்பது வழி அலகு இல்லை. மீதி 3 பரப்பளவு, அடர்த்தி, திசைவேகம் 3 வழி அலகுகள். ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவை குறிப்பது வெப்பநிலை மானி. மின்னோட்டத்தை நல்லா பாருங்க, மின்னோட்டம் அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். ஒரு மோல் என்பது எத்தனை துகள்கள்? 6.023 இன்று 10⁻23. ஓகேவா? விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி பாரோமீட்டர். பாரோமீட்டரை கண்டறிந்தவர் டாரிசெல்லி. திரவங்களின் அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி அழுத்தமானி. ஹைட்ராலிக் தூக்கி எந்த விதிகளின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா பாஸ்கல் விதி, பாஸ்கல்லான்னு சொல்லுவாங்க. பரப்பு இழுவிசையின் அலகு என்ன? N/m. நீர்த்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? பரப்பு இழுவிசை. திரவ அடுக்குகளுக்கு இடையே ஏற்படும் உராய்வு விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாகுநிலை விசை. சுருள் வில் தராசு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஹூக் விதி. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு பாதரச தம்பத்தின் அளவில் எவ்வளவு? 76 சென்டிமீட்டர். நெகிழ் உராய்வை விட உருளும் உராய்வு எப்பொழுது எவ்வாறு இருக்கும்? குறைவாக இருக்கும். எப்பொழுதும் குறைவாக இருக்கும். நெகிழ் உராய்வை விட உருளும் உராய்வு குறைவு. ஆடியின் மைய புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆடி முனை. வாகனங்களின் பின்புற காட்சி கண்ணாடியாக பயன்படுவது குவியாடி. குவியாடி, குழியாடி இருக்கு இல்லையா? குவியாடியை தான் நம்ம மிரரா யூஸ் பண்றோம். படுகோணமும் பிரதிபலிப்பு கோணமும் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். பாத்துங்க, படுகோணமும் பிரதிபலிப்பு கோணமும் எப்பொழுதும் சமமாகவே இருக்கும். பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி குழியாடி. ஓகேவா? நல்லா பாத்துங்க. ஒளியின் திசைவேகம் எந்த ஊடகத்தில் மிக அதிகமாக இருக்கும்? வெற்றிடம். வெற்றிடத்துல ஒளி ரொம்ப ஸ்பீடா போகும், வெளிச்சம். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. பரிநோக்கி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? பரிநோக்கினா பெரிஸ்கோப், வேற ஒன்றும் இல்லை, ஒளி எதிரொலிப்பு தத்துவம். கலைடாஸ்கோப்பில் எத்தனை சமதள ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன? 3. ஒளிக்கதிர் ஓர் உலகத்திலிருந்து மற்றொரு உலகத்திற்கு செல்லும் பொழுது வளைந்து செல்வது எது? வளைந்து செல்வதற்கு பேர் ஒளி விலகல்னு அர்த்தங்க. வைரங்கள் மின்ன காரணம் என்ன? முழு அக எதிரொலிப்பு. வானவில் தோன்றுவதற்கு காரணமான ஒளியியல் நிகழ்வு எது? ஒளிவிலகல் மற்றும் நிறப்பிரிகை. ஒளி விலகுனாலும் வரும், நிறப்பிரிகைனாலும் முப்பட்டகத்தின் வழியாக பார்க்கும்போது நிறங்கள் பிரிஞ்சு வரும். ஆடியின் குவிய தொலைவு F மற்றும் வளைவாரம் R இவற்றுக்கிடையான தொடர்பு R = 2F. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. பாத்துங்க. ஒளியியல் இழை எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது? முழு அக எதிரொலிப்பு. காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள தகவு ஒளிவிலகல் எண். அதுக்கு பேர் தான் ஒளிவிலகல் எண். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் தான் 1 கலோரிங்க. அதாவது 1 கிராம் நீரோட அளவு 1 டிகிரி ஏத்துறாங்க, அதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படுமோ அதுதான் கலோரி. 1 கலோரி. வெப்ப கடத்தல் எந்த ஊடகத்தில் மிக வேகமாக நடைபெறும்? திண்ம பொருட்கள் தான், சாலிடான மெட்டீரியல் தான் வெப்பம் வேகமாக கடத்தப்படும். வெப்பச்சலனம் எந்த ஊடகங்களில் மட்டுமே நடைபெறும்? திரவம் மற்றும் வாயு. ஓகேவா? கேஸ் அண்ட் லிக்விட்ல மட்டும்தான் வெப்பச்சலனம் நடைபெறும். சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் எந்த முறையில் வந்தடைகிறது? வெப்ப கதிர்வீச்சு. கதிர்வீச்சாதான் நமக்கு வருது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின்.
மனித உடலில் சாதாரண வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் எவ்வளவு? 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் தீவார். அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் நீர். திண்ம பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். ஒரு திடப்பொருள் இருக்கு, சூடத்தை கொளுத்துறோம், அது திரவமா மாறாம நேரா வாயுவா மாறிடுது. ஸோ ஒரு திடப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியா வாயுவா மாறிச்சுன்னா அந்த செயல்பாட்டுக்கு பேரு பதங்கமாதல். வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஜே/கே, அது ஜூல் பை கலோரி. தண்ணீரின் உறைநிலை கெல்வின் அளவில் எவ்வளவு? 273.15 கெல்வின். பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை பொதுவாக என்னவாகும்? விரிவடையும். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். மின் உருகு இழை இதனால் செய்யப்படுகிறது? ஈயம் மற்றும் வெள்ளிய கலவை. மின் விளக்குகளில் உள்ள ஒளிரும் இழை எதனால் செயல்படுகிறது? டங்ஸ்டன். குண்டு பல்புல இருக்குல்ல, அதுதான். வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படும் கம்பி எது? நிக்ரோம். வீட்டு மின் இணைப்புகளில் மின் சாதனங்கள் எந்த முறையில் இணைக்கப்படுகின்றன? பக்க இணைப்புங்க. தொடர் இணைப்புன்னு நினைச்சுக்காதீங்க, பக்க இணைப்பு. மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம். ஒரு திசையில் மட்டுமே பாயும் மின்னோட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேர்திசை மின்னோட்டம். நமது வீடுகளுக்கு வழங்கப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? 50 ஹெர்ட்ஸ். மின்னோட்டத்தின் வேதி விளைவை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது மற்றொரு உலோகத்தை பூசுவது மின் முலாம் பூசுதல். இயற்கை காந்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு லோட்ஸ்டோன். காந்த பாய அடர்த்தியின் அலகு டெஸ்லா. மின்னோட்டம் பாயும் கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது என்பதை கண்டறிந்தவர் ஐஸ்டெட். அதாவது ஒரு பொருள்ல கரண்ட் பாய்ஞ்சிட்டு இருக்குன்னா அதை சுத்தி ஒரு காந்த தன்மை ஏற்படுகிறது, அது எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் தான் ஐஸ்டெட். மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. காந்தப்புல கோடுகள் எப்பொழுதும் ஒரு முனையில் தொடங்கி எந்த முனையில் முடிவடையும்? வடக்கு முதல் தெற்குங்க. வடக்குல ஆரம்பிச்சு தெற்குல போகும். கீழ்கண்டவற்றுள் எது டயாகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு? நீர். மிக வலிமையான தற்காலிக காந்தங்களை உருவாக்க பயன்படுவது தேனிரும்பு. ஒளியின் அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். மனிதனால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண்ணின் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குற்றொலிங்க. ரொம்ப குறைவா இருக்குல்ல குற்றொலி. அதே பாருங்க, 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளிகள் மீ ஒலி. ஒளி அலைகள் எந்த ஊடகத்தில் பரவ முடியாது? வெற்றிடத்தில் ஒளி அலைகளால் பரவ முடியாது. ஏன்னா அதை கொண்டுட்டு போறதுக்கு அங்க எந்த விதமான அந்த ரிசீவர்ஸும் இல்லை. ஒளியின் திசை வேகம் எதில் மிக அதிகமாக இருக்கும்? திண்மங்கள், அதாவது திடப்பொருள்கள்ல, சாலிட் மெட்டீரியல்ஸ்ல. இது ஒளி சவுண்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒளியின் உரப்பு எதன் மூலம் அளவிடப்படுகிறது? டெசிபல். அதாவது ஒளியின் உரப்புன்னு சொல்றது ஒளியோட அளவு தான் சொல்றாங்க. கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படும் சாதனம் சோனார். ஒளியின் சுருதி எதனை பொறுத்து அமைகிறது? அதிர்வெண்ணை பொறுத்து அமைகிறது. ஓகேவா? அடுத்தது வேதியியல்ல ஸ்டார்ட் பண்றோம். வேதியியல்ல முக்கியமான 75 கொஸ்டின்ஸ். பருப்பொருட்களின் அடிப்படை அலகு அணு. அணுக்கருவை கண்டுபிடித்தவர் ரூதர் ஃபோர்ட். எதிர் மின் சுமை கொண்ட துகள் எலக்ட்ரான். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக்ங்க. ஒரு தனிமத்தின் அணு எண் எதை குறிக்கிறது? புரோட்டான்களின் எண்ணிக்கை தாங்க அணு எண். நிறையன் என்பது எவற்றின் கூடுதல்? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட அணுக்கள் ஐசோடோப்புகள்ங்க. ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள்ங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்துங்க. ஐசோடோப், ஐசோபார்ஸ். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு எண். நவீன தனிம வரிசை அட்டவணையை வெளியிட்டவர் மோஸ்லே. தனிம வரிசை அடிப்படையில் உள்ள தொடர்களின் எண்ணிக்கை. தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தொடர்களின் எண்ணிக்கை 7 தொடர் இருக்குங்க. அதுல தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தொகுதிகள் எண்ணிக்கை 18 தொகுதிகள். 7 தொடர் 18 தொகுதி பார்த்துங்க. முதல் தொகுதியில் உள்ள தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 17வது தொகுதி தனிமங்கள் குடும்ப பெயர் ஹாலஜன்கள், தமிழ்ல உப்பீனிகள்னு சொல்லுவாங்க. ஹாலஜன்கள். கீழ்கண்டவற்றுள் எது மந்த வாயு அல்ல? ஹைட்ரஜன் மந்த வாயு அல்ல. மீதி மந்த வாயு என்னென்ன? ஹீலியம், நியான், ஆர்கான். இது 3 மந்த வாயு பார்த்துக்கோங்க. திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின். திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் பாதரசம். இருப்பிலேயே மிக கடினமான இயற்கை பொருள் வைரம். பென்சில் கூர்முனை தயாரிக்க பயன்படும் கார்பனின் வடிவம் கிராஃபைட்.
மின்சாரத்தை நன்கு கடத்தும் அலோகம் கிராஃபைட். துருபிடித்தல் என்பது இரும்பு எதனுடன் வினைபுரிவதை குறிக்கிறது? இரும்பு ஆக்சிஜனுடையும் நீர் கூடயும் வினைபுரிகிறது தான் துருபிடித்தல், அது ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. வேதிப்பொருட்களின் அரசல் என்று அழைக்கப்படும் அமிலம் சல்பியூரிக் அமிலம், கந்தக அமிலம். ராஜ திராவகம் என்பது எந்த அமிலத்தின் கலவை? HCl plus HNO3. HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், HNO3 நைட்ரிக் ஆசிட். தங்கத்தை கரைக்க பயன்படும் திரவம் ராஜ திரவகம். அமிலங்களின் சுவை புளிப்பு, காரங்களின் சுவை கசப்பு. அமிலம் நீல லிட்மஸ் தாளை என்ன நிறமாக மாற்றும்? சிவப்பாக மாற்றும். ஆசிட் அப்படித்தாங்க மாற்றும். இதுவே காரம் பாருங்க, பேஸ். காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை என்னவாக மாற்றும்? நீளமாக மாற்றும். மனித ரத்தத்தின் pH மதிப்பு 7.4. பார்த்துங்க நல்லா. தூய நீரின் pH மதிப்பு 7. வேதியியல் மாதிரி ரைட், வேதியியல்ல ஸ்டார்ட் பார்த்து பாருங்க. தீயணைப்பான்களில் பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு. ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட் ஆகுங்க, பட் அது உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ் யூஸ் ஆகும். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பாருங்க. அணு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. முதலில் அறிவியல் பூர்வமான அணுக்கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன். எதிர்மின் சுமை கொண்ட அணுவின் அடிப்படை துகள் எலக்ட்ரான். நேர்மின் சுமை கொண்ட அணுவின் அடிப்படை துகள் புரோட்டான். மின் சுமையற்ற அணுவின் துகள் நியூட்ரான். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். அணுக்கருவை கண்டுபிடித்தவர் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அணுவோட நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, செல்லுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்குங்க. அணுவின் உட்கருவில் உள்ள துகள்கள் எவை? புரோட்டான், நியூட்ரான். அணுவோட மையப்பகுதியில வந்து புரோட்டானும் நியூட்ரானும் மட்டும்தாங்க இருக்கு. ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அணு எண் என்று அழைக்கப்படுகிறது. அணு எண் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறதுனா Z குறியீடால் குறிக்கப்படுகிறது. நிறை எண் என்பது எவற்றின் மொத்த எண்ணிக்கையாகும்? நிறை எண் என்பது புரோட்டான்கள் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை. நிறை எண் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது? A. ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஐசோபார்கள் கூட பார்த்திருக்கோம். ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள். ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள். ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளில் நியூட்ரான் இல்லாத ஐசோடோப்பு புரோட்டியம். கனநீர் தயாரிக்க பயன்படும் ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு டியூட்ரியம். முதலில் தனிமங்களை உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என வகைப்படுத்தியவர் லவாய்ஷியே. மும்மை விதியை லா ஆஃப் ட்ரையட்ஸ் முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாபர்னியர். எண்ம விதி லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வெளியிட்டவர் ஜான் நியூலாண்ட்ஸ். முதலில் ஆவர்த்தன அட்டவணையை அணு எடையின் அடிப்படையில் உருவாக்கியவர் டிமிட்ரி மெண்டலீஃப். அதாவது வந்து ஆவர்த்தன அட்டவணை இப்போ யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து அணு எண்கள், ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு அணு எடை இருக்கும். அந்த அட்டாமிக் மாஸ் அடிப்படையில் வெளியிட்டவர் வந்து டிமிட்ரி மெண்டலீஃப். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்பது அணு எண்கள் தாங்க. அணு எண்களை வச்சுதான் இப்ப மாடர்னா யூஸ் பண்ற நம்ம அட்டாமிக் டேபிள் வந்து வந்திருக்கு. நவீன தனிம வரிசை அட்டவணை உருவாக்கியவர் ஹென்றி மோஸ்லே. நவீன தனிம வரிசை அட்டவணையில் உள்ள கிடைமட்ட வரிசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தொடர்கள். இதுக்கு தொடர்கள், தொகுதிகள், தனிம வரிசை. அதாவது வந்து இதுல பாத்தீங்கன்னா எத்தனை தொடர்கள் உள்ளன, எத்தனை தொகுதிகள் உள்ளன. இந்த கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள்லாம் ஆல்ரெடி ரிப்பீட்டட். ஹாலஜன்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இது பாருங்க, 18வது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் பாதரசம். இதுவும் பாதரசம், புரோமின்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நான் அதை வேகமா கொண்டு போறேன். கத்தியால் எளிதாக வெட்டக்கூடிய மென்மையான உலோகம் சோடியம். மின்சாரத்தை மிகச் சிறப்பாக கடத்தும் உலோகம் வெள்ளி. அலோகங்களின் பளபளப்பு பரப்பு கொண்ட தனிமம் அயோடின். மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே ஒரு அலோகம் கிராஃபைட். இயற்கையில் கிடைக்கும் மிக கடினமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா வைரம். வேதிப்பொருட்களின் அரசன் சல்பியூரிக் அமிலம். இந்த ராஜ திரவங்களாம் மேலேயே பார்த்துட்டோம் நம்ம, அதனால அதை நான் கொஞ்சம் இது பண்ணிடுறேன். இதுல இருக்கு பாருங்க, ராஜ திரவத்தில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் எந்த விகிதத்தில் கலந்துள்ளன? 3:1. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து 3, நைட்ரிக் அமிலம் 1%, ஒரு பங்கு. அமிலங்கள் இது பார்த்துட்டோம். அமிலம், காரம், லிட்மஸ் பேப்பரை என்ன கலர்ல மாத்துன்னு பார்த்தோம். அமிலங்களின் சுவை என்ன? புளிப்பு சுவை. காரங்களின் சுவை கசப்பு. நீரில் கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எரிகாரங்கள், அல்கலிகள்.
கீழ்கண்டவற்றுள் எரிகாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த மனித ரத்தத்தின் pH 7.4ங்க, நீருக்கு 7. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். இது பாருங்க, pH மதிப்பை அளவிடும் குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் SPL சோரன்சன். SPL சோரன்சன். pH மதிப்பில் 7க்கு குறைவான மதிப்பு எதை குறிக்கிறது? அமிலத்தை குறிக்கிறதுங்க. pH மதிப்பில் 7க்கு அதிகமான மதிப்பு காரத்தை குறிக்கிறது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் பார்க்காததுதான். வினிகரில் உள்ள அமிலம் அசிட்டிக் அமிலம். எறும்பின் கொடுக்குகளில் உள்ள அமிலம் ஃபார்மிக் அமிலம். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம். புளித்த பாலில் உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம். தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம். புளியில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம். மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம். மனித வயிற்றில் சாப்பாடு சுரக்கும் போது நம்மளோட ஸ்டொமக் உள்ள ஒரு ஆசிட் சுரக்கணும், உங்களுக்கு தெரியும், அது பேர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சலவை சோடாவின் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட். சமையல் சோடாவின் வேதிப்பெயர் சோடியம் பைகார்பனேட். மேல உள்ளது சலவை, கீழே உள்ளது சமையல். சாதாரண உப்பின் வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு. சலவை தூளின் வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. பாரிஸ் சாந்து, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஜிப்சத்திலிருந்து. ஜிப்சம்ன்றது ஒரு வகை களிமண். பாரிஸ் சாந்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். முதலில் நெகிழியை தயாரித்தவர் அலெக்சாண்டர் ஃபார்க்ஸ். தீயணைப்பு ஆடைகள் தயாரிக்க பயன்படும் நெகிழி மெலமைன். பாலிவினைல் குளோரைடு PVC என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? தெர்மோபிளாஸ்டிக், அதாவது வெப்பத்தால் இலகும் நெகிழி. சுவாசித்தல் என்பது எந்த வகையான வேதிவினைக்கு எடுத்துக்காட்டு? மெதுவாக எரிதல் ஆக்சிஜனேற்றம். ஒரு பொருள் காற்றில் உள்ள ஆக்சிஜனிடம் வினைபுரிந்து வெப்பத்தையும் ஒளியையும் தரும் நிகழ்வு எரிதல். தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. LPG சமையல் எரிவாயுவில் உள்ள முக்கிய கூறுகள் புரோபைன் மற்றும் பியூட்டேன். சமையல் எரிவாயு உருளையில் கசிவை கண்டறிய சேர்க்கப்படும் துர்நாற்றமுடைய வேதிப்பொருள் எத்தில் மெர்காப்டன். இயற்கை எரிவாயுவில் உள்ள முக்கிய வாயு மீத்தேன். இந்த நேச்சுரல் கேஸ்ல உள்ள முக்கியமான பார்ட் மீத்தேன் தான். CNG என்பதன் விரிவாக்கம் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நீர்த்த வாயு என்பது எவற்றின் கலவை? CO+H2. உற்பத்தி வாயு, அதாவது ப்ரொடியூசர் கேஸ் என்பது எவற்றின் கலவை? CO+N2. நிலக்கரியை சிதைத்து வடித்தல் மூலம் கிடைக்கும் திரவ பொருள் கற்றார், அதாவது தார்னு சொல்றோம்ல, கோல் தார். மிக உயர்ந்த தரம் கொண்ட நிலக்கரி வகை ஆந்த்ரசைட். மிக குறைந்த தரம் கொண்ட நிலக்கரி பீட். நெய்வேலியில் கிடைக்கும் நிலக்கரி லிக்னைட், பழுப்பு நிலக்கரி. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். பெட்ரோலியத்தின் பல்வேறு கூறுகளை பிரித்தெடுக்க பயன்படும் முறை பின்ன காய்ச்சி வடித்தல், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். வாகனங்களின் என்ஜின்களில் உராய்வை குறைக்க பயன்படும் பெட்ரோலிய பொருள் மசகு எண்ணெய், அதாவது லூப்ரிகேட்டிங் ஆயில். இந்த மசகு எண்ணெய் மைக்காலின் தயாரிப்பாங்க. மெழுகுவர்த்திகள் மற்றும் வேசலின் தயாரிக்க பயன்படும் பெட்ரோலிய பொருள் பாரபின் மெழுகு. சாலைகள் அமைக்க பயன்படும் பெட்ரோலிய பொருள் பிட்டுமின். ஒரு பொருளின் மீது துருபிடித்தலை தடுக்க துத்தநாக பூச்சி பூசுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாகமுலாம் பூசுதல், கால்வனைசேஷன். வெப்பநிலை உயரும் போது வேதிவினையின் வேகம் பொதுவாக என்னவாகும்? அதிகரிக்கும். அதாவது ஹீட் இன்க்ரீஸ் ஆனா ஒரு வினை வேகமா நடக்கும். வேதிவினையில் நேரடியாக ஈடுபடாமல் வினையின் வேகத்தை மற்றும் மாற்றி அமைக்கும் பொருள் வினைவேக மாற்றி, கேட்டலிஸ்ட். அறை வெப்பநிலையில் இரும்பு துருபிடித்தல் என்பது எந்த வகையான வினை? மெதுவான வினை. துப்பாக்கி வெடிமருந்து என்பது எவற்றின் கலவை? கந்தகம், கரிக்குழை, பொட்டாசியம் நைட்ரேட். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்ணீர் வர காரணமான வாயு புரோபேன் தியால் எஸ் ஆக்சைடு. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனேற்றம் என்பது வினையின் போது எது சேர்வதை குறிக்கிறது? ஆக்சிஜன் சேர்வதை குறிக்கிறது, அதாவது ஆக்சிடேஷன். ஒடுக்கம், அதாவது ரிடக்ஷன் என்பது வினையின் பொழுது எது நீக்கப்படுவதை குறிக்கிறது? ஆக்சிஜன் நீக்கப்படுவதை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது வேதி மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? பால் தயிராதல். தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். தாவர செல்லின் வெளிப்புற எல்லையாக அமைந்துள்ள பாதுகாப்பு அடுக்கு செல் சுவர். தாவர செல் சுவர் முக்கியமாக எந்த வேதிப்பொருளால் ஆனதுன்னா செல்லுலோஸால் ஆனதுங்க. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கைங்க, போட்டோசிந்தசிஸ்னு அழைக்கப்படுதுங்க. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான தாவர நிறமி பச்சையம், குளோரோஃபில்ங்க. பச்சையம் மூலக்கூறின் மையத்தில் அமைந்துள்ள உலோக தனிமம் மெக்னீசியம். பச்சையத்துல குளோரோஃபில்ல மெக்னீசியம் கொஞ்சம் இருக்கு.
தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை உள்ளிழுத்துக் கொள்கின்றன? ஒளிச்சேர்க்கையின் பொழுது மட்டும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்கின்றன. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் முடிவில் வெளிவிடும் வாயு எதுனா ஆக்சிஜன் தாங்க வெளியிடுது. தாவரங்களில் நீர் மற்றும் கனிம உப்புகளை வேரிலிருந்து இலைகளுக்கு கடத்தும் திசு சைலம். அதாவது நீரையும் கனிமங்களையும் கடத்துறது சைலம். தாவர இலைகளில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருள்களை பிற பகுதிகளில் கடத்தும் திசு புளோயம். உணவுனா புளோயம். இருசொல் பெயரிடும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் கஸ்பர்ட் வாகின். இருசொல் பெயரிடும் முறையை உலக அளவில் நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா பாப்புலாரிட்டி பண்ணவர் வந்து கார்ல் லினேயஸ் இல்ல கரோலஸ் லினேயஸ்ன்னு சொல்லுவாங்க. நெல் தாவரத்தின் சரியான தாவரவியல் பெயர் ஒரைசா சட்டைவா. பூவா தாவரங்கள் அதாவது வந்து விதைகளை உற்பத்தி செய்யாதவை ஒட்டுமொத்தமாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கிரிப்டோகம்கள். பூக்கும் தாவரங்கள் அதாவது விதைகளை உற்பத்தி செய்பவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தா ஃபெனரோகேம்கள். திறந்த விதை தாவரங்கள் அதாவது சூலகமற்றவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? ஜிம்னோஸ்போம்கள். மூடிய விதை தாவரங்கள் அதாவது உண்மையான கனிகளை காய்க்கக்கூடிய தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆஞ்சியோஸ்போம்கள். தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் அதாவது ஆம்பிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம் என்று அழைக்கப்படுபவை ஃப்ரையோபைட்டுகள். அதாவது நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும். முதலில் தோன்றிய வாஸ்குலார் திசுக்களுடைய சைலம் புளோயம் அதாவது இந்த சைலம் புளோயத்தை தான் நம்ம வாஸ்குலார் திசுன்னு சொல்லுவோம். முதலில் தோன்றிய வாஸ்குலார் திசுக்களுடைய பூவா தாவரங்கள் டெரிடோபைட்டுகள் இல்ல ஃபெரன்கள்னு சொல்லுவாங்க அவங்களை. பாசிகளை பற்றிய படிப்பிற்கு பெயர் அதாவது ஆல்காக்குன்னு சொல்லுவாங்க ஃபைக்காலஜி. பூஞ்சைகளை பற்றிய படிப்பிற்கு பெயர் வந்து மைக்காலஜி. பூஞ்சைகள்னா வந்து காளான்கள் இதெல்லாம் மைக்காலஜி. பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது பார்த்தா கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிர் எதிர்பொருள் பென்சிலின் தாங்க, ஆன்டிபயோட்டிக். பென்சிலின் என்ற மருந்தை பூஞ்சையிலிருந்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர் அலெக்சாண்டர் பிளமிங். பென்சிலின் மருந்து எந்த பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுனா பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை ஃபங்கஸ்ல இருந்து. ரொட்டி மற்றும் ஆல்கஹால் தயாரிப்பில் நொதித்தலுக்கு பயன்படும் ஒரு செல் பூஞ்சை ஈஸ்ட்டுங்க. ஈஸ்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த பிரெட் தயாரிக்கிறது எல்லாமே பிரெட்டில் ஈஸ்டே போடுவாங்க புளிக்க வைக்கிறதுக்காக. தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முதன்மையான ஊட்டச்சத்து NPK என்பவை நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். என்னென்ன நைட்ரஜன், பீனா பாஸ்பரஸ், கேனா பொட்டாசியம். தாவர இலைகளின் வாயு பரிமாற்றம் மற்றும் நீராவி போக்கு நடைபெறும் நுண்துளை வந்து இலைத்துளைன்னு சொல்லுவாங்க, ஸ்டொமேட்டா ஆங்கிலத்துல. சமயத்துல ஸ்டொமேட்டானே கொடுப்பாங்க, இலைத்துளைன்னு கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன்ல. நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ரைசோபிய பாக்டீரியாவை கொண்டுள்ள தாவர குடும்பம் லெகுமினேசி, அதாவது பருப்பு வகை. இந்த லெகுமினேசி குடும்ப தாவரங்களோட வேர்ல பாத்தீங்கன்னா வேர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா இருக்கும், ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும். இந்த கொஸ்டினை மாத்தி கூட கேட்பாங்க. பூச்சிகளை பிடித்து உண்ணும் பூச்சி உண்ணும் தாவரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. தங்க அரிசி கோல்டன் ரைஸ் எந்த விட்டமின் குறைபாட்டை போக்க மரபணு மாற்றப்பட்ட தாவரமாகும்? விட்டமின் A குறைபாடை சரி பண்றதுக்காக இது மரபணு மாற்றப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அது தங்க அரிசிங்கிறது. அதை சாப்பிட்டா விட்டமின் A கிடைக்கும். தாவரங்களின் தண்டு ஒளியை நோக்கி வளர்வது எந்த வகை இயக்கம்? நேர் ஒளிச்சார்பு அசைவு இல்லைன்னா ஒளிச்சார்பு இயக்கம் கூட சொல்லுவாங்க. தாவரங்களில் வேறு பூமியை நோக்கி கீழ் நோக்கி வளர்வது எதை குறிக்கிறதுனா நேர் புவி சார்பு அசைவு, எதிர் புவி சார்பு அசைவு, நேர் நீர் சார்பு அசைவு, இவை அனைத்தும் மூணுமேங்க. இப்ப நேர் புவி சார்பு அசைவுனா புவியை நோக்கி நேரா வேர் போகுது. அடுத்து எதிர் ஒளிச்சார்பு அசைவு, ஒளிச்சார்பு அசைவுனா மேல் நோக்கி போகணும் ஒளியை நோக்கி, அப்ப இது கீழ் நோக்கி போகுது, அப்ப எதிர் ஒளிச்சார்பு அசைவும் கரெக்ட் தான். நேர் நீர்ச்சார்பு அசைவு, நீர் வந்து கீழே இருக்கு, கீழ் நோக்கி தான் போகுது, அப்ப நேர் நீர்ச்சார்பு அசைவு, இது மூணுமே கரெக்ட் தான். தொட்டாசினிங்கி தாவரத்தின் இலைகளை தொட்டவுடன் சுருங்குவது எந்த வகை அசைவு? நடுக்கமுறல் அசைவு. தொட்டாசினிங்கி தாவரத்தின் தாவரவியல் பெயர் மைமோசா புட்டிகா. சூரியகாந்தி மலர் சூரியன் இருக்கும் திசையை நோக்கி திரும்புவது எந்த அசைவு? ஒளிச்சார்பு அசைவு. ஒளியை நோக்கி போகுதுங்க, அப்ப ஒளிச்சார்பு அசைவுங்க. தாவரங்களில் நீராவி போக்கின் வீதத்தை அளவிட பயன்படும் கருவி போட்டோமீட்டர். இந்த போட்டோமீட்டரை வச்சு எந்த அளவுக்கு நீராவி போக்கு நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தாவரங்களின் நீளவாட்டு வளர்ச்சியை அளவிட பயன்படும் கருவி ஆர்க் ஆக்சினோமீட்டர். பூஞ்சைகளும் பாசிகளும் இணைந்து வாழும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்ன பெயர்? லைக்கென்கள், லைக்கன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பூஞ்சைகளும் பாசிகளும் சேர்ந்து வாழறது. உயர் தாவரங்களின் வேர்களுடன் பூஞ்சைகள் ஏற்படுத்தும் கூட்டுயிர் சங்கமம் எது? மைக்கோரைசா.
மைக்கோரைசா. இருவித்திலை தாவர இலைகளில் காணப்படும் நரம்பு அமைப்பு எந்த வகை? வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு. அதுங்க இருவித்திலை தாவரங்கள்ல வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு தான் இருக்கு. ஒருவித்திலை தாவர இலைகளில் காணப்படும் நரம்பு அமைப்பு இணைப்போக்கு நரம்பு அமைப்பு. ஆணிவேர் தொகுப்பு எந்த வகை தாவரங்களின் முக்கிய பண்பாகும்? இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்கள்னா ஆணிவேருங்க. ஒருவித்திலை தாவரம்னா சல்லிவேருங்க. அடுத்து வருது பாருங்க. சல்லிவேர் தொகுப்பு எந்த வகை தாவரங்களின் முக்கிய பண்பாகும்? ஒருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை வித்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவரை துவரை. ஓகேவா? ஒருவித்திலை வித்துனா விதை வேற ஒண்ணும் இல்லை. ஒருவித்திலை வித்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நெல் அல்லது புல். தாவரங்களின் இலைகள் பச்சையாக இருப்பதற்கு காரணமான செல் நுண்ணுறுப்பு பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட் சொல்லுவாங்க. அதுதான் வந்து இலைகளுக்கான பச்சையத்தை கொடுக்குது, பச்சையை. தாவரங்களின் மலர்கள் மற்றும் கனிகளுக்கு பலவித வண்ணங்களை தரும் கணிகம் வண்ணக்கணிகம் குரோமோபிளாஸ்ட். அதாவது மல்டி கலர் நம்ம பார்க்குறோம்ல ஒரு சில இந்த அழகு தாவரங்கள்லாம், அதுல வந்து அந்த மல்டி கலருக்கு காரணம் வந்து குரோமோபிளாஸ்ட். இதே கிரீன் கலருக்கு காரணமானது குளோரோபிளாஸ்ட், பச்சை மேலே பார்த்தது. தாவரங்களில் கிழங்கு வேர்களில் உணவை சேமிக்கும் நிறமற்ற கணிகம் வெளிர்கணிகம். இது வந்து லியூகோபிளாஸ்ட், வெளிர்கணிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து வெளிர்கணிகம் என்ன சொல்றது, கலரே இல்லாம ஒயிட்டா இருக்கிறதுலாம் வெளிர்கணிகம் சொல்லலாம். தாவர செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்குவது துருவ உடலங்கள். துருவ உடலங்கள். தாவர செல்லில் மிகப்பெரிய அளவில் காணப்படும் வெற்றுப்பகுதி நுண்குமிழி, வேக்யூல். நுண்குமிழிகளை சுற்றி அமைந்துள்ள ஒற்றை சவ்வின் பெயர் டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட் நுண்குமிழிகளை சுற்றி இருக்கும். தாவர உலகத்தின் மிகப்பெரிய பூ ரஃப்லேசியா. எது? ரஃப்லேசியா. தாவர உலகத்தின் மிகச்சிறிய பூ ஒல்ஃபியா. பேர் பார்த்துங்க, நல்லா ஆப்ஷன் நிறைய கேட்கறதுக்கு. ஒல்ஃபியா. ஆல்காக்களின் சேமிப்பு உணவுப் பொருள் பொதுவாக என்னவாக இருக்கும்? ஸ்டார்ச் தாங்க. ஆல்காக்களுக்கும் ஸ்டார்ச் தான் சேமித்து வைக்கிற உணவுப் பொருள். பூஞ்சைகளின் சேமிப்பு உணவுப் பொருள் பொதுவாக என்னவாக இருக்கும்னா கிளைகோஜன் மற்றும் எண்ணெய். கிளைகோஜன் மற்றும் எண்ணெய். தாவரங்களின் தன்னிச்சையான நகர்வு இயக்கம் லோகோமோஷன் சொல்லுவாங்க. அதை கொண்ட ஒரு ஆல்காவிற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் நீலப்பசும் பாசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அனஃபீனா மற்றும் நாஸ்டாக். இந்த 2 வகை பாசிகள் தான் வந்து வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து பூமியில நிலைநிறுத்துது. கடல் பாசிகளில் இருந்து பெறப்படும் ஆய்வக பொருள் அகர் அகர் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு ஊடகம் தயாரிக்க, கல்ச்சர் மீடியம். அயோடின் அதிக அளவு தயாரிக்க பயன்படும் கடல் பாசி லேமினேரியா. இதுல இருந்து அயோடின் தயாரிக்கிறாங்க. விண்வெளி பயணங்களில் விண்வெளி வீரர்கள் உணவாகவும் ஆக்சிஜன் மூலமாகவும் எடுத்துக்கொள்ளும் ஒரு செல் பாசி குளோரெல்லா. குளோரெல்லா. தாவரங்களில் வேர் மூடி, ரூட் கேப்னு சொல்றோம் இல்லையா, காணப்படாத தாவரங்கள் எது? ரூட் கேப் காணப்படாத தாவரம் நீர்வாழ் தாவரங்க, அதுக்கு ரூட் கேப் கிடையாது. ஆகாச தாமரை தாவரத்தின் தண்டு நீரில் மிதக்க காரணமான திசு எது? ஏரன் கைமா. ஏரன் கைமால காற்றறைகள் நிறைய இருக்கும், அதனாலதான் அது தண்ணியில மிதக்கும். சணல் நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? சணல் வந்து ஃப்ளோயம் பகுதி, பாஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவோம். தேயிலையில் உள்ள புத்துணர்ச்சி தரும் வேதிப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஃபைன் மற்றும் டானின். புகையிலை தாவரத்தின் இலைகளில் உள்ள நச்சுத்தன்மையுடைய ஆல்கலாய்டு நிக்கோட்டின்ங்க. இந்த நிக்கோட்டின் தான் நமக்கு கேன்சர் வர வைக்கிறது. மலேரியா நோயை குணப்படுத்த பயன்படும் குயினைன் மருந்து எந்த தாவரத்தின் பட்டையிலிருந்து பெறப்படுகிறது? சின்கோனாங்க. இந்த சின்கோனால இருந்து குயினன் கிடைக்குது. படிக்கிற காலத்துல இருந்து இது முக்கியமான கொஸ்டினுங்க. ரத்த அழுத்தத்தை குணப்படுத்தும் ரெசர்பின் மருந்து எந்த தாவர வேரிலிருந்து பெறப்படுகிறது? ரவுல்ஃபியா செர்பென்டினா. ஓகேவா? ரவுல்ஃபியா செர்பென்டினா, அது தமிழ்ல வந்து சர்ப்பகந்தி அப்படின்னு சொல்றோம். ரத்த அழுத்தத்தை குணப்படுத்தும் ரெசர்பின். இதை பாருங்க, இந்த ஆப்ஷன் கொடுக்காம வேற மாதிரி கூட கேட்கலாம். ரெசர்பின் மருந்து, அதையும் பார்த்துக்கோங்க. இதய நோயை குணப்படுத்த பயன்படும் டிஜிட்டாலின் மருந்து எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? பாக்ஸ்க்ளோ. ஓகேவா? பாக்ஸ்க்ளோ. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் மிக முக்கிய நாட்டு மருந்து தாவரம் கீழா நெல்லி, ஃபில்லாந்தஸ் நிரூரி, அதோட பொட்டானிக்கல் நேம். இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படும் துளசி தாவரத்தின் தாவரவியல் பேர் என்ன? துளசினாலே ஆசிமம் சாங்டம் தாங்க, ஆசிமம் சாங்டம். வேப்ப மரத்தின் தாவரவியல் பேர் என்ன? அசாட்ரகா இண்டிகா. தாவரவியலின் வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கார்ல் லின்னேயஸ். 5 உலக வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆர்எச் விட்டேக்கர். விட்டேக்கரின் 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் எத்தனையாவது உலகமாக வைக்கப்பட்டுள்ளன? 3வது உலகமாக வைக்கப்பட்டுள்ளன.
கீழ்கண்டவற்றுள் எது ஐந்துலக வகைப்பாட்டில் இடம்பெறவில்லை? வைரஸ்கள் இடம்பெறவில்லை. முதலில் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட தாவர பகுதி எது? கேரட் தாவரத்தின் வேர் திசுங்க. அதை உருவாக்குனவர் ஸ்டீவர்ட். பேரையும் பார்த்துக்கோங்க. தாவர திசு வளர்ப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹாபலண்ட். ஓகேவா? அவர் தான் தாவர திசு வளர்ப்பின் தந்தை. ஒரு முழு தாவர செல்லிலிருந்து ஒரு முழு புதிய தாவரத்தை உருவாக்கும் திறனுக்கு என்ன பெயர்னா டொட்டிபொட்டன்சி. முழு திறன். அதாவது சொல்லுவாங்க, ஒரு தாவரத்தோட ஒரு சின்ன பகுதி இலையா இருக்கலாம், வேரா இருக்கலாம், காயா இருக்கலாம், கனியா இருக்கலாம், அதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்ம மரபணு மாற்ற வகையில வந்து முழு தாவரத்தையும் உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. தாவரங்களில் விதை தூங்கு நிலை சீடு டார்மென்சி ஊக்குவிக்கும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். அதாவது ரொம்ப நாள் முளைக்காம தூங்கிட்டே இருக்கிறது. கனிகள் பழுப்பதற்கு காரணமான வாயு நிலை தாவர ஹார்மோன் எதுனா எத்திலின். ஓகேவா? தாவரங்களின் நுனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன் ஆக்சின்கள். தாவர செல்லின் நீட்சியை ஊக்குவிக்கும் மற்றும் கணுவிடை பகுதி நீளச் செய்யும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள். கணு இருக்கு இல்லையா, அந்த கணு இடைன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்து புதிய புதிய கிளைகள் தோன்றும். அதை ஊக்குவிக்கிறது வந்து ஜிப்ரலின்கள். இந்த ஜிப்ரலின் வந்து ஜிப்ரலா ஃபியூஜிகுரை அப்படிங்கிற ஒரு பொருள்ல இருந்து எடுக்கிறாங்க. செல் பகுப்பை தீவிரமாக ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின்கள். அதாவது செல் டிவிஷனை வந்து இது பண்றது, ஊக்குவிக்கிறது. தாவரங்களின் இலை உதிர்தல் மற்றும் மலர்கள் வாடுதலை துரிதப்படுத்தும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். தாவரங்களின் வளர்ச்சி அடக்கி குரோத்தை வந்து இது பண்றது, இன்ஹிபிட் பண்றது வந்து அப்படின்னு அழைக்கப்படுற ஹார்மோன் வந்து அப்சிசிக் அமிலம். இது பாருங்க, எல்லாம் நெகட்டிவா வேலை தான் பண்ணுது அப்சிசிக் அமிலம். பூச்சி உண்ணும் தாவரங்கள் எந்த சத்து குறைவால் மண்ணில் வளர்கின்றன? நைட்ரஜன் தாங்க. இந்த நெப்பன்தஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன இன்செக்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுல நைட்ரஜன் நைட்ரஜன் சத்து தான் எடுத்துக்கும். காளான்கள் எந்த வகையை சார்ந்தவை? பூஞ்சைகள். காளான்கள் வந்து ஃபங்கை. சாப்பிடக்கூடிய காளானுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அகாரிகஸ் பைஸ்போரஸ். அமானிட்டா போன்ற காளான்கள் என்ன வகையானவை? நச்சு காளான்கள், பாய்சனஸ். தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் காற்று மற்றும் நீர், பூச்சிகள் மற்றும் பறவைகள், விலங்குகள். இது எல்லாத்து வழியாகவும் பாலினேஷன் நடக்குது, மகரந்த சேர்க்கை. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? அனிமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? என்டமோஃபிலி. நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? ஹைட்ரோஃபிலி. பறவைகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? ஆர்த்தினோஃபிலி. ஆர்னித்தாலஜினா பறவைகளை பற்றி படிக்கிறது இல்லையா, ஆர்னித்தோஃபிலி. தாவரங்களின் கருவுறுதலுக்கு பின் சூலகம் என்னவாக வளர்கிறதுனா கனியாக வளர்கிறது. தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின் சூழ் என்னவாக மாறுகிறதுனா விதையாக மாறுகிறது. கீழ்கண்டவற்றில் கூட்டுக்கனி, அதாவது காம்போசிட் ஃப்ரூட் எடுத்துக்காட்டு பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட். ஆப்பிள் பழத்தில் நாம் உண்ணும் பகுதி உண்மையான கனி அல்ல, அது ஒரு பூத்தளம், தலாமஸ், பொய்க்கனி. முதலில் தாவரங்களின் பால் தன்மையை, அதாவது செக்ஷுவாலிட்டி இன் பிளான்ட்ஸ் கண்டறிந்தவர் காமெரரியஸ். ஜுவாலஜி விலங்கியல் ஸ்டார்ட் ஆயிட்டுங்க. விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். மனித உடலின் மிகச்சிறிய அமைப்பு மற்றும் செயலழகு செல். விலங்கு செல்லின் வெளிப்புற எல்லையாக அமைந்துள்ள சவ்வு பிளாஸ்மா சவ்வு. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் பிரெயின் ஆஃப் த செல் என அழைக்கப்படும் பகுதி உட்கரு நியூக்ளியஸ் தாங்க. செல்லின் ஆற்றல் நிலையம், அதாவது பவர் ஹவுஸ் என்பது மைட்டோகாண்ட்ரியா தான். செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுபவை லைசோசைம்கள். செல்லின் புரதச் சேர்க்கை நடைபெறும் இடம் ரிபோசோம்கள். இந்த ரிபோசோமை லைசோசோமையும் குழப்பிக்க கூடாது. விலங்கு செல்லில் மட்டுமே காணப்பட்டு செல் பிரிதலுக்கு உதவும் முக்கிய நுண்ணுறுப்பு சென்ட்ரோசோம். அது வந்து விலங்கு செல்ல மட்டும்தான் காணப்படும், தாவர செல்ல இருக்காது. மனித உடலில் உள்ள மொத்த குரோமோசோம்கள் எண்ணிக்கை 46. அது 23 பேரா இருக்குங்க. மனித உடலில் சாதாரண செல்லில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? ஒரு செல்லுல 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. இரத்த சிவப்பணுக்களில் முக்கிய பணி ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரெட் பிளட் கார்பசஸ், ஆக்சிஜனை கடத்துதல்ங்க. இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி உருவாகும் இடம் எலும்பு மஞ்சை, போன் மேரோல தாங்க உற்பத்தி ஆகுது. இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் காலம் சராசரியாக எத்தனை நாட்கள்னா 120 நாட்கள்ங்க ஆர்பிசிக்கு. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள இரும்பு சத்து கொண்ட சுவாச நிரம்பி ஹீமோகுளோபின் தாங்க, அதுதான் வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுது. உடலின் சிப்பாய்கள் எனப்படும் நோய் எதிர்ப்பு திறனை தரும் இரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் தான், அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது.
இரத்த வெள்ளையணுக்கள் சராசரியாக எத்தனை நாட்கள் உயிர் வாழ்கின்றன? 2லிருந்து 3 வாரங்கள். காயம் ஏற்படும் பொழுது ரத்தம் உறைதலுக்கு, அதாவது பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு உதவும் இரத்த கூறுகள், இரத்த தட்டுகள், பிளாட்லேட்னு சொல்லுவோம். அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுவோர் எந்த இரத்த வகையை சேர்ந்தவர்? ஏபி வகைங்க. இந்த ஏபி தான் எல்லார்ட்டேருந்து ரத்தம் வாங்கிக்கலாம். அதை யுனிவர்சல் ரெசிபியன்னு சொல்லுவாங்க அவங்க. அனைவருக்கும் ரத்தம் வழங்குபவர், கொடுப்பவர், யுனிவர்சல் டோனர் யாருன்னா ஓ வகை தாங்க. மனித இதயத்தில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன? 4 அறைகள்ங்க. மேலறைகள் 2 ஆரிகள், கீழறைகள் 2 வென்ட்ரிகள். மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல், லிவர். நாளமில்லா சுரப்பிகளின் நடத்துனர் அல்லது தலைமை சுரப்பி என்று அழைப்பவர் பிட்யூட்ரி சுரப்பிங்க. இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் வந்து கிளாண்ட்லேயே சீஃப். மனித உடலின் ஆளுமை ஹார்மோன், அதாவது பர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது தைராக்சின். அவசரகால ஹார்மோன் அவசரகால ஹார்மோன் அல்லது பறத்தல் ஹார்மோன், ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க, ஃபைட் ஆர் ஃப்ளைட், எதுன்னு பார்த்தா இன்சுலின். கணையத்தில் லாங்கர்ஹான் திட்டுகளின் பீட்டா செல்களால் சுரக்கப்படும் ஹார்மோன் இன்சுலின் தாங்க. நல்லா பார்த்துங்க, இன்சுலின் கணையத்துல சுரக்குது, அங்க உள்ள லாங்கர்ஹான் திட்டு அப்படின்ற ஒரு ஏரியால சுரக்குது. இன்சுலின் ஹார்மோன் குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தா நீரிழிவு நோய். முன்கழுத்து கழலை நோய் எந்த தனிமத்தின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? அயோடின் தாங்க. அயோடினால தான் அந்த காய்டர் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. விட்டமின் ஏ குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் கண் நோய் எது? மாலை கண் நோய்ங்க, நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் சி குறைபாட்டால் ஈறுகளில் ரத்தம் முடியும் நோய் ஏற்படுகிறது, ஸ்கேர்வி. அந்த ரத்தம் முடியும் நோய்க்கு தான் ஸ்கேர்வின் பேர். அது விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுது. சூரிய ஒளியின் மூலமாக நமது தோலால் தயாரிக்கப்படும் விட்டமின் வந்து விட்டமின் டிங்க. நம்ம வெயிலில் போய் நின்னோம், நமக்கு என்ன கிடைக்கும்? விட்டமின் டி தான் கிடைக்கும். பெண்களின் 2ஆம் நிலை பாலின பண்புகளுக்கு காரணமான முக்கிய ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். ஆண்களின் முதன்மை பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அண்டகத்திலிருந்து முட்டை வெளியாகும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? அண்டம் விடுபடுதல், ஓவிடேஷன் சொல்லுவாங்க. ஆண்களின் விந்தகத்திலிருந்து விந்துக்கள் உற்பத்தி செய்யப்படும் நிகழ்வுக்கு என்ன பெயர்னா விந்து ஜனனம், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். வளரிளம் பருவம், அடலசன்ஸ் என்பது பொதுவாக எந்த வயது வரம்பை குறிக்கிறது? 11லேருந்து 19 வயசு வரைக்கும். பொதுவாக இந்த 13லேருந்து கூட சொல்லுவாங்க. டீனேஜ் டர்ன் 13ல தான் ஸ்டார்ட் ஆகும், 13 to 19 கூட சொல்லுவாங்க. மனித உடலில் காணப்படும் மிக நீளமான எலும்பு தொடை எலும்புங்க, அது ஃபியூமர் பேருங்க. மனித உடலில் காணப்படும் மிகச்சிறிய எலும்பு ஸ்டேபிள்ஸ், எங்களை நம்ம காதுல உள்செவியில் இருக்குங்க, இன்னர் இயர். மனித மூளையை பாதுகாக்கும் மண்டையோட்டு எலும்பு கூட்டுக்கு என்ன பெயர்னா மண்டை ஓடுன்னு பேர், கிரானியம். மனித மூளையை சுற்றி அமைந்துள்ள 3 பாதுகாப்பு ஜவ்வுகளுக்கு என்ன பெயர்? மெனிஞ்சஸ், அதாவது வந்து டியூராமேட்டார், பயாமேட்டார், அரக்னாய்டு சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தை சுற்றி அமைந்துள்ள இரட்டை சவ்வு பாதுகாப்பு அடுக்குக்கு பேர் பெரிகார்டியம். நுரையீரலை சுற்றி அமைந்துள்ள பாதுகாப்பு ஜவ்வு ஃப்ளூரா. மனித உடலின் கழிவு நீக்க மண்டலத்தின் முக்கிய உறுப்பு சிறுநீரகங்கள், கிட்னி தாங்க. சிறுநீரகத்தின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலழகு நெஃப்ரான்கள். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு மற்றும் அமைப்பு மற்றும் செயலழகு நியூரான்கள். மனித உடலில் மொத்தம் எத்தனை எலும்புகள்னா 206 எலும்புகள் இருக்கு. குழந்தைகள் பிறக்கும் போது தோராயமாக எத்தனை எலும்புகளுடன் பிறக்கிறார்கள்? 300க்கும் மேற்பட்ட எலும்புகளோட பிறக்கிறார்கள். மனித உடலின் சாதாரண இரத்த அழுத்தம் எவ்வளவுனா 120லிருந்து 80 mmHg. இரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படும் மருத்துவ கருவி ஸ்பிக்மோமானோமீட்டர். இதய துடிப்பை கண்டறிய மருத்துவர்கள் பயன்படுத்தும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். மனித உடலின் சாதாரண வெப்பநிலை செல்சியஸ் அளவில் எவ்வளவுனா 37 டிகிரி செல்சியஸ் தாங்க. இதை தாண்டி போச்சுன்னா நமக்கு ஜுரம் வரும். கீழ்கண்டவற்றுள் எது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் அல்ல? மலேரியா மட்டும்தான். அப்ப பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? காச நோய், டியூபர்குலோசிஸ், டைஃபாய்டு, காலரா எல்லாமே. மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் புரோட்டோசோவா நுண்ணுயிரி எது? பிளாஸ்மோடியம். மலேரியா பரவுவதற்கு காரணமான கடத்தி வெக்டார், கடத்திட்டு போறது, ஃபென் அனாஃபிலஸ் கொசு. டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது? ஏடிஸ், அதாவது பெண் கொசு. யானைக்கால் நோயை, அதாவது ஃபைலேரியாசிஸ் சொல்லுவாங்க, தோற்றுவிக்கும் புழு எதுனா உச்சரேரியா பாங்க்ராஃப்டி. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் HIV ஒரு வகையான வைரஸ்ங்க. காச நோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறதுனா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதான் டிபி. டைஃபாய்டு காய்ச்சலை உருவாக்கும் பாக்டீரியா சால்மனெல்லா டைஃபி. நல்லா பார்த்துங்க, எல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க.
நீர் அசுத்தமாவதால் ஏற்படும் தீவிர வயிற்றுப்போக்கு நோய் காலரா எதனால் ஏற்படுகிறதுனா விப்ரியோ காலரே. கீழ்கண்டவற்றுள் எது வைரஸால் ஏற்படும் நோய்? சின்னம்மை தாங்க. சிக்கன் பாக்ஸ் வந்து வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். வெறிநாய்க்கடி அல்லது ரேபிஸ் நோயை உருவாக்கும் காரணி ரேபிஸ் வைரஸ். உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 1ஆம் தேதிங்க. காச நோய் தடுப்பிற்கு குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி பிசிஜி, அதாவது வந்து பேசில்லஸ் காஸ்மெடிகுரின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஜி. முத்தடுப்பூசி டிபிடி எந்த 3 நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுனா தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி. இது 3த்திலிருந்து காப்பாத்துது. போலியோ, இந்த இளம்பிள்ளைவாத நோய் சொல்றோம் இல்லையா, நோய் மனித உடலின் எந்த மண்டலத்தை பாதிக்கிறதுனா மைய நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம். தாய்ப்பாலில் உள்ள மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு பொருள் இம்யூனோகுளோபுலின், ஆன்டிபாடி. ஓகேவா? இதுதான் குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தடுப்பா பயன்படுது. பால் சுரத்தலை தூண்டும் மற்றும் கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன் ஆக்சிடோசின். இருவாழ்விகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தவளை. ஊர்வன வகுப்பை சார்ந்த விலங்கு ஓணான் அல்லது பாம்பு. பாலூட்டி வகுப்பின் முக்கியமான தனித்துவ பண்பு தாய்மார் பால் சுரப்பிகள் மற்றும் உடல்ல ரோமம் இருக்கிறது. ஓகேவா? விலங்கினங்களில் பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி வவ்வால் மட்டும்தாங்க. நீரில் வாழும் மிகப்பெரிய பாலூட்டி நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பால் தான் கொடுக்குது. செரிமான மண்டலத்தில் உணவு குழாயின் நீளம் தோராயமாக நீளம் எவ்வளோனா 9 மீட்டருங்க. உடல்ல வந்து நம்ம தொண்டையில் ஆரம்பிச்சு சிறுகுடல், பெருகுடல், அதாவது டியோடினம், ஜெஜினம், இலியம், இது 3த்தையும் சேர்த்து 9 மீட்டருங்க. சமயத்துல 6 to 9 மீட்டர் கூட கொடுப்பாங்க. உண்ணும் உணவுப் பொருள்கள் செரிமானம் அடைந்து உறிஞ்சப்படும் முதன்மை உறுப்பு வந்து சிறுகுடல் தாங்க. அங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் வந்து இந்த குடலுறிஞ்சிகள்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து சத்துக்கள்லாம் உறிஞ்சி அது ரத்தத்தோட கலக்கும். செரிமான பாதையில் நீர் உறிஞ்சப்படும் முக்கிய பகுதி பெருங்குடல். உமிழ்நீரில் உள்ள உணவு செரிமான நொதி எதுன்னு பாத்தீங்கன்னா டயலின். இதுதான் வாயிலேயே உமிழ்நீரிலே இருக்குங்க. அதனாலதான் வந்து ஒரு சாப்பாடு வாயிலே செரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பையில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். மனித உடலில் யூரியா மற்றும் நச்சு பொருள்களை சுத்திகரித்து அகற்றும் உறுப்பு அதாவது வந்து கல்லீரல். கல்லீரல் வந்து இதெல்லாம் வந்து யூரியாவெல்லாம் சுத்திகரிக்குது. மற்றபடி பெரும்பங்கு அதை பண்றது வந்து கிட்னிஸ் தான். வயிற்றுப்போக்கின் போது உடலில் ஏற்படும் நீர் இழப்பை சரி செய்ய கொடுக்கப்படுவது வாய் வழி நீர் மழுவூட்டு கரைசல், ஓஆர்எஸ் கரைசலுங்க. இரத்த சோகை, அதாவது வந்து அனீமியா, எந்த தாது உற்பத்தியின் குறைவால் வந்து ஏற்படுகிறது? தாது உப்பின் குறைனா விட்டமின், அதாவது இரும்பு சத்து குறைபாடுல இந்த அயன் கம்மியா இருந்தால் தான் நமக்கு வந்து இரத்த சோகை ஏற்படும். அதை சரிபடுறது தான் வந்து முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எலும்புகள் மற்றும் பற்களின் வலிமைக்கு தேவையான முக்கியமான தாது உப்பு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். புரத குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் தீவிரமான நோய் பார்த்தீங்கன்னா குவார்ஷியார்கர் மற்றும் மராஸ்மஸ். கீழ்கண்டவற்றுள் எது சமச்சீர் உணவு? அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான விதத்தில் கலந்துள்ளதுதான் சமச்சீர் உணவு. முட்டையின் வெள்ளைக்கருவில் உள்ள முக்கிய உணவு ஊட்டச்சத்து புரதம், புரோட்டீன் தாங்க, ஆல்புமின். மனித உடலில் கார்போஹைட்ரேட் இறுதியாக என்னவாக மாற்றப்பட்டு உறிஞ்சப்படுகிறதுனா குளுக்கோஸா மாற்றப்பட்டு உறிஞ்சப்படுதுங்க. மனித உடலில் புரதங்கள் செரிக்கப்பட்டு என்னவாக மாற்றப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்களாக மாற்றப்படுகின்றன. மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிகோர் ஜோஹான் மெண்டல். மெண்டல் தனது மரபியல் ஆய்வுகளுக்கு பயன்படுத்திய தாவரத்தின் பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா தோட்ட பட்டாணி தாவரங்க, பைசம் சட்டைவன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டாணி தாவரத்தை வச்சுதான் அவர் எல்லா ஆய்வையும் பண்ணிருப்பாரு. டிஎன்ஏ என்பதன் சரியான விரிவாக்கம் என்னன்னா டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அதான் டிஎன்ஏ. ஆர்என்ஏன்றது என்னப்ப ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை கண்டறிந்தவர்கள் யாருன்னா வாட்சன் மற்றும் கிரிக்குங்க. இவங்க 2 பேர் தான் கண்டறிஞ்சிருப்பாங்க. உயிரினங்கள் பரிணாம கொள்கை, அதாவது தியரி ஆஃப் எவல்யூஷன் வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். தேனீ வளர்ப்பிற்கு விலங்கியல் பெயர் வந்து எஃபிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்ப்பிற்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா செர்ரிகல்ச்சர். இந்த கல்ச்சர்ல நிச்சயமா ஒரு கொஸ்டின் வரும் பாருங்க. மீன் வளர்ப்பிற்கு என்ன பெயர்னா பிசிகல்ச்சர். பறவைகள் மற்றும் கோழிகள் வளர்ப்பிற்கு என்ன பெயர்னா கோழி பண்ணை வளர்ப்பு, பவுல்ட்ரி. பால் பண்ணைகளில் பாலின் தரத்தை மேம்படுத்த லூயி பாஸ்டியர் கண்டறிந்த முறை பாஸ்டியர் ஆக்கல், அதாவது பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. முதலில் எட்வர்ட் ஜின்னர் எந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்தார்னா பெரிய மைக்கு தாங்க, ஸ்மால் பாக்ஸா கண்டுபிடிச்சிருப்பாரு. இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் வில்லியம் ஹார்விங்க 16 சம்திங்ல கண்டுபிடிச்சிருப்பாரு, 1625. மனித செவிகளால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. வவ்வால்கள் இருட்டில் தடைகளை கண்டறிந்து பறக்க பயன்படுத்தும்
ஒலி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீ ஒலி, அல்ட்ராசோனிக் சவுண்ட். நன்றி நண்பர்களே. இதோட 8ஆம் வகுப்பு வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நம்ம 9ஆம் வீடியோவோட நாளை சந்திப்போம். தேங்க்யூ.